முன்னொரு காலத்துல ஒரு கிராமத்துல பல்லு அப்படின்ற இளைஞன் தனியா வாழ்ந்துட்டு இருக்க. அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போகுது. ஐயோ கடவுளே, சாக போறனே! யாராவது இருக்கீங்களா? தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்குது. ஐயோ கடவுளே! யாராவது இருக்கீங்களா? யாராவது எனக்கு உதவி பண்ணுங்களேன். பல்லு கத்துற சத்தத்தை அந்த வழியா போயிட்டு இருந்த ஊர் மக்கள் கேட்டு, என்ன இது சத்தம் அப்படின்ற சந்தேகத்துல நின்னு அத கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அட லலியா, பல்லுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். வா, நாம அவனுக்கு உதவி பண்ணணும். வேகமா வீட்டுக்குள்ள போய் பல்லுவ காப்பாத்துறதுக்கு நினைச்ச ஊர் மக்கள் உள்ள போய் பார்த்தப்போ அங்க அட பல்லு அண்ணா, உங்களுக்கு என்னாச்சு? எதுக்கு நீங்க இவ்ளோ சத்தமா கத்திக்கிட்டு இருக்கீங்க? அட, நான் சாக போறேன். இங்க பாருப்பா, நிஜமாவே எனக்கு ரொம்ப அதிகமா நெஞ்சு வலிக்குது. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சீக்கிரமா என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. இல்லனா நான் நெஞ்சு வெடிச்சு இங்கேயே செத்துருவோம் போல இருக்கு. ஐயோ, சீக்கிரம் சீக்கிரம். அட பைத்தியக்காரனே, தேவையில்லாம இப்படி கத்திக்கிட்டு இருக்காத. இங்க பாரு, நெஞ்சு வலிக்கிற அளவுக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்கு ஒன்னும் அவ்வளோ வயசாயிடல, சரியா? நீ தெரியாம ஏதாவது சாப்பிட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்னமோ கேஸ்ட்ரிக் ஆயிருக்கும்னு தோணுது, சரியா? உனக்கு ஒன்னும் ஆகாது, கொஞ்சம் கவனமா இரு. எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். வா ராகவ், டைம் ஆயிடுச்சு, போகலாம். இவனுக்கு ஒன்னும் ஆகாது. அப்படின்னு சொல்லிட்டு பல்லுவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு தயார் பண்றதுக்கு ஊர் மக்கள் வெளியில போறாங்க. அந்த சமயம் பார்த்து, ஐயோ காப்பாத்துங்க, நான் சாக போறேன். ஐயோ, என்னால மூச்சே விட முடியலையே. யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க. இனிமே என்னால உயிரோட இருக்க முடியாது. ஐயோ, என்னை காப்பாத்துங்க, எனக்கு நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்கு. யாராவது வாங்க. ஆ ஆ அட, இவன் நல்ல விதமா சொன்னாலாம் கேட்க மாட்டான். நாம உடனடியா இவனை இப்பவே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு பல்லுவ அங்கிருந்து ஊர் மக்கள் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. பல்லு, இப்பயாவது அமைதியா இருப்பா. ஒன்னும் பயப்படாத. நாங்க 2 பேரும் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம். அட சீக்கிரமா! நீங்க இவ்ளோ நேரம் என்ன தனியா விட்டுட்டு போலான்னு பாத்தீங்கல்ல. ஒருவேளை எனக்கு ஏதாவது நடந்திருந்ததுன்னா? ஊர் மக்கள் பல்லுவ வண்டியில ஏத்திட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அட பைத்தியங்களா! அட, என்ன எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இந்த ஹாஸ்பிட்டல்ல இது வரைக்கும் யாரெல்லாம் போய் சேர்ந்திருக்காங்களோ அவங்க யாரும் உயிரோட வீட்டுக்கு திரும்ப வந்ததா சரித்திரமே இல்ல. என்னாலலாம் இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகவே முடியாது. அட பல்லு, தயவு செஞ்சு ரொம்ப அதிகமாலாம் யோசிச்சுட்டு இருக்காத. அட்மிட் ஆகணும்னா இங்க தான் அட்மிட் ஆகணும். இங்க இருந்து ரொம்ப தூரத்துக்கு எந்த ஹாஸ்பிட்டலும் இல்லைன்னு உனக்கு தெரியாதா என்ன? பல்லு சொல்றத கேட்காம ஊர் மக்கள் அவனை அந்த மர்ம ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. நர்ஸ் மேடம், இவன் என்னோட நண்பன். இவனுக்கு அப்பல இருந்து ரொம்ப அதிகமா நெஞ்சு வலிக்குதான். தயவு செஞ்சு நீங்க இவனை இங்க அட்மிட் பண்ணிக்கிறீங்களா? ஹா, ஒன்றும் பிரச்சனை இல்ல. பல்லு சார், உங்களுக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. ஆ, இருங்க, நான் உங்களுக்கு ஒரு மாத்திரை கொடுக்கறேன். நீங்க இந்த மாத்திரையை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாத்திரையை அவன் கையில கொடுத்து, டாக்டர் வரத்துக்கு காலையில ஆகும். அது வரைக்கும் நீங்க இந்த மருந்துகளை சாப்பிடுங்க. உங்களுக்கு பரவாயில்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. சரிப்பா பல்லு, இப்ப நாங்க கிளம்புறோம். நீ ரெஸ்ட் எடு. அட பைத்தியக்காரனுங்களா, என்ன எங்க கொண்டு வந்துடா அட்மிட் பண்ணிருக்கீங்க? இங்க என்ன தவிர வேற எந்த ஒரு பேஷண்ட்டுமே இல்ல. என்னால இங்கெல்லாம் தனியா இருக்கவே முடியாது. வாயை மூடிட்டு நீங்களும் இங்கே படுத்து தூங்குங்க. காலையில ஆன உடனே நம்ம 3 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போயிடலாம். அப்படின்னு பல்லு சொல்லவே கூட வந்தவங்களும் அங்கேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இந்த சத்தத்தை கேட்டு பல்லு எழுந்து பார்க்கவே அங்க ஒரு கோரமான உருவத்தோட நர்ஸ் இருந்தத அவன் பார்த்திருக்கான். ஐயோ சாக போறோமே! என்ன இது இவ்ளோ விசித்திரமா சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு? எனக்கு ஏற்கனவே இந்த ஹாஸ்பிட்டல் மேல ரொம்ப சந்தேகமா இருந்தது. ஐயோ, இப்ப என்ன பண்றது? அட பைத்தியக்காரனுங்களா, சீக்கிரமா எந்திரிங்கடா. இந்த நேரத்துல நல்லா குரட்டை விட்டு தூங்குறானுங்களே. அட பைத்தியக்காரங்களா, எந்திரிங்கடா. அடுத்தடுத்து அந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் கண் விழிச்சு பார்க்கவே ம். அட பல்லு அண்ணா, அந்த நர்ஸ் மேடம் தான் அப்பவே வந்து உங்களுக்கு மருந்து கொடுத்தாங்க இல்லையா? இப்ப எதுக்கு நீங்க தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஆ, நிம்மதியா போய் படுத்து தூங்க வேண்டியது தானே. அட முட்டாள்களா, அட இங்க பாருங்கப்பா, இங்க பயங்கரமான சத்தம்லாம் எனக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. நான் என்ன பண்றது?
உங்க யாரையும் நான் உயிரோட விடவே மாட்டேன். உங்க எல்லாரையும் கொன்னு சாப்பிடுறது தான் என்னோட நோக்கமே. ஹஹா. ஐயோ சத்தம்! இது என்னப்பா சத்தம்? எனக்கு என்னமோ அந்த சத்தத்தை கேட்கும்போது ஏதோ பேய் சத்தம் மாதிரி கேக்குது. நர்ஸ் மேடம், இங்கம்மா இருக்கீங்க? அட நர்ஸ் மேடம்! அண்ணா லலியா, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணு. எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அந்த சமயத்துல ராகவ் பல்லுவோட பெட்டுக்கு கீழே பார்க்கவே அங்க ஒரு கோரமான உருவம் இருந்திருக்கு. அதை பார்த்து ராகவ் பயப்பட ஆரம்பிச்சிருக்கான். அட ராகவண்ணா, இப்ப உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்களுக்கும் நெஞ்சு ஏதாவது வலிக்குதா என்ன? அட அத விடுப்பா, முதல்ல பல்லுவோட பெட்டுக்கு கீழே பாரு. அப்படின்னு சொல்லவே எல்லாரும் சேர்ந்து பல்லுவோட பெட்டுக்கு கீழே பார்த்தப்போ அங்க ஒரு மர்மமான உருவம் இருந்திருக்கு. ஐயோ சாக போறோமே, இங்க பேய் இருக்கே, ஓடுங்க! அட எல்லாரும் ஓடுங்கப்பா, உங்க உயிரை காப்பாத்திக்க ஓடுங்க! அவங்க தப்பிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அப்போ அட பைத்தியக்காரனுங்களா, அப்படி என் பெட்டுக்கு கீழே நீங்க என்னத்தடா பாத்தீங்க? அட பல்லு அண்ணா, நீங்களே பாருங்க, உங்க பெட்டுக்கு கீழே ஒரு பேய் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அட சாக போறனே, அம்மா காப்பாத்துங்க! நான் எங்க போறது? தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க! பல்லு, அந்த பெட்டை விட்டு கீழே இறங்காதீங்க, இல்லனா அந்த பேய் உங்க காலை பிடிச்சுக்கும். ஐயோ கடவுளே, நான் இப்படியா வந்து மாட்டிக்கணும்? எனக்கு தெரியும், நான் இன்னைக்கு பொழைக்கவே மாட்டேன். ஐயோ! அட நர்ஸ் மேடம், நீங்க எங்க இருக்கீங்க? சீக்கிரமா வாங்க மேடம். நர்ஸ் மேடம்! ஐயோ நர்ஸ் மேடம்! நர்ஸ்னு கூப்பிடவும் பெட்டுக்கு அடியில இருந்து அந்த கோரமான உருவம் நர்ஸ் ரூபத்துல வந்திருக்கு. என்னாச்சு பல்லு? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அட செத்தோண்டா! பல்லு அண்ணா, உங்களுக்கு முன்ன வைத்தியம் பார்த்தாங்கல்ல, அந்த நர்ஸ் தான் பேய். ஆ? அது அது நர்ஸ் நர்ஸ் மேடம், அது வந்து ஒண்ணும் இல்ல மேடம். நான் எப்போ உங்களை கூப்பிட்டேன்? நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு போய் இவ்ளோ தைரியம் எங்க வரப்போகுது? அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல உங்களை தொல்லை பண்ற அளவுக்கு. அ, அ, அ. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுங்க. இல்ல நர்ஸ் மேடம், நீங்க எனக்கு கொடுத்த அந்த மருந்தால எனக்கு இப்ப எல்லா பிரச்சனையுமே தீர்ந்து போச்சு. என்னால நீங்க இனிமே கஷ்டப்படுறதுக்கு எந்த ஒரு அவசியமே இல்ல மேடம். இனிமே நீங்களும் போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. சரி பல்லு, நீங்க படுத்து தூங்குங்க. காலையில டாக்டர் வர வரைக்கும் நீங்க இங்கிருந்து போகாம இருந்துதான் ஆகணும். சரிங்க நர்ஸ் மேடம். அட பைத்தியக்காரனுங்களா, என் வாய் ஏன்டா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல என்னை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போங்கடா. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்றது நல்லது இல்லைன்னு. 3 பேரும் அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணி ஓடவே அட ஓடுங்க! நீங்க உயிரோட இருக்கணும்னு நினைச்சா ஓடுங்க! இது ஒரு பேய் ஹாஸ்பிட்டல் மாதிரியே இருக்கே. ஓடுங்க! உங்க உயிரை காப்பாத்திக்கணும்னா ஓடுங்கடா! அட சீக்கிரமா ஓடுங்க! உங்க உயிரை காப்பாத்திக்கணும்னா ஓடுங்க! 3 பேரும் உயிர் பயத்துல அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணி ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியேறவே அது பேய்க்கு எப்படியோ தெரிய வருது. அது அங்கிருந்து வெளியில வந்து அவங்க 3 பேரை பார்க்கவே அதுக்குள்ள விடிஞ்சிருது. விடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பேய் ஜன்னல் வழியா பார்த்தப்போ அங்க அட தப்பிச்சிட்டோம்! எப்படியோ தப்பிச்சிட்டோம்! எப்படியோ நாம இன்னைக்கு உயிரோட தப்பிச்சிட்டோம்ப்பா! என்கிட்ட இருந்து தப்பிக்கவா முயற்சி பண்றீங்க? உங்க யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். உங்களால முடிஞ்சா இந்த இடத்த விட்டு நீங்க வெளியில போய் பாருங்க. உங்களால போக முடியாது. உங்க உயிர் என் கையில தான். ஹஹஹா. உங்க உயிர் என் கையில தான். ஹஹா. அட லலியா அண்ணா, இந்த பேய் நம்மள விடாது போல இருக்கே. பயப்படாதப்பா. இந்த வெயில்ல இந்த பேயால அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வர முடியாது. சரி வாங்க, நாம முதல்ல இங்க இருந்து கிளம்பியே ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அங்கிருந்து கிளம்பி ஊரை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமயத்துல லல்லு, என்னாச்சுப்பா? ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏதாவது இருந்தா சொல்லு, அந்த ஹாஸ்பிட்டல்லயே உன்னை அட்மிட் பண்ணிடுறேன். டேய் பைத்தியக்காரா, ரொம்ப பண்ணாதடா.